இப்போ வந்து ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸோட ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷன், அதுக்கப்புறம் வந்து லீஷனா, கண்டிஷனா, டெஃபினிஷனு, கிளாஸிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் வந்து எத்தியாலஜி, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸு, கிளினிக்கல் கிளாஸிஃபிகேஷன், பேத்தோஜெனசிஸ் இதெல்லாம் போட்டுக்கிறணும். இது வந்து என்ன ப்ரீ கேன்சரஸ் லீஷன் வந்து precancerous condition, precancerous lesion or condition is potentially malignant disorder. இது potentially pre-malignant of the oral epithelial lesion-ஆக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரீகேன்சரஸ் லீஷன், ப்ரீகேன்சரஸ் கண்டிஷனோட டெஃபினிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீகேன்சரஸ் லீஷன்னா வந்து இட் இஸ் த மார்ஃபாலஜிக்கலி ஆல்டர்ட் டிஷ்யூ விச் இன் தி ஓரல் கேவிட்டி இஸ் மோர் லைக்லி அப்பரண்ட்லி நார்மல் கவுண்டர் பார்ட். இது ப்ரீகேன்சரஸ் லீஷன், மார்ஃபாலஜிக்கலி ஆல்டர்ட் டிஷ்யூ விச் இன் தி ஓரல் கேன்சர் இட் மோர் லைக்லி அக்கர் இன் தி அப்பரண்ட்லி நார்மல் கவுண்டர் பார்ட். WHO in 1978. இப்போ ப்ரீகேன்சரஸ் கண்டிஷன் இஸ் அ generalized state. It is associated with the significantly increasing in the risk of cancer. இதுதான் வந்து ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனோட இது. அதுக்கப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து டொபாக்கோ, ஆல்கஹால், சன்லைட்டு, பொட்டன்ஷியலி எத்தியாலஜி வந்து ஆன்கோஜெனிக் HPV வைரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதரில் வந்து அதுக்கப்புறம் வந்து கேண்டிடியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டோட்டிக் அப்புறம் டிஃபிஷியன்சி இருக்குது. சஜஸ்டட் ஃபேக்டர் வந்து கண்டிஷன் ஆஃப் த இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ட்ரெப்போனிமா பெலிடம், ஓரல் லைக்கன் பிளானஸ், ஸ்க்ளீரோடெர்மா, அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர், ஸ்க்ளீரோடெர்மா, ஜெனட்டிக் ஃபேக்டரு, அதுக்கப்புறம் டிஸ்க் எரட்டோசிஸ், அதுக்கப்புறம் வந்து டென்டல் டிசீசஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபேன்கோனின் அதுக்கப்புறம் வந்து அனீமியா இதெல்லாம் வருது. கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கிளாஸிஃபிகேஷனில் வந்து லீஷன் வந்து லூக்கோப்ளேக்கியா, எரித்ரோப்ளேக்கியா, பேலட்டல், அதுக்கப்புறம் கார்சினோமா இன்சைட் இதெல்லாமே வந்து லீஷனில் வந்துடும். கண்டிஷனில் வந்து ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ், அதுக்கப்புறம் வந்து அசிட்னிக் கீலைட்டிஸ், லியூகோப்ளேக்கியா, அதுக்கப்புறம் லைக்கன் பிளானஸ், அதுக்கப்புறம் லைக்கன் பிளானஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்காய்டு லூப்பஸ் எரித்திமேட்டஸ் வந்துடும். ஜெரோஸ்டோமியா பிக்மெண்டேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வின்சென்ட் அதுக்கப்புறம் வந்து பிளானஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் மோஸ்ட் காமன் ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷன், ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனாக இருக்குது. இது வந்து டெஃபினேஷன் வந்து இட் இஸ் த க்ரோனிக் டிசீஸ் அஃபெக்டட் எனி பார்ட் ஆஃப் த ஓரல் கேவிட்டி, சம்டைம்ஸ் pharynx, all through occasionally produced by the associated in the vesicular formation. It is also associated in this juxtaepithelial formation, juxtaepithelial inflammatory reaction followed by the fibroblastic changes in the lamina propria with the epithelial atrophy of leading to the stiffness of the oral mucosa is causes trismus. இப்போ வந்து it is a chronic disease. இது insight to it is a chronic disease associated with the any part of the body in the oral cavity, sometimes pharynx, all through associated produced by the associated vesicular formation. அதுக்கப்புறம் it is also associated with the juxtaepithelial inflammatory reaction and it followed by the fibroblastic changes in the lamina propria and அதுக்கப்புறம் with atrophic epithelial leading to the stiffness of the oral mucosa. It causes trismus and அதுக்கப்புறம் வந்து inability to eat இருக்குது. பின்பர் கிளாஸிஃபிகேஷன் பண்ணிடணும். இப்போ வந்து எபிடெர்மியாலஜியில் வந்து இது வந்து என்னென்னா சவுதர்ன் ஏஷியாவில் வந்து இருக்கக்கூடியது. ப்ரிவலண்ட் ரேட் வந்து 0.32 to 0.5% இருக்குது. இந்தியாலையும் சவுத் ஏஷியா, ஸ்ரீலங்காவில் நம்ம பார்க்க முடியும். இது வந்து அதுக்கப்புறம் எத்தியாலஜி வந்து அரிக்கா நட்டு, அதுக்கப்புறம் வந்து கேப்சசின், அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக் சப்ஸ்டிடியூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குளோனிக்கல் செலெக்ஷன் ஆஃப் தி ஃபைப்ரோபிளாஸ்டாக இருக்குது இந்த செலெக்ஷன் ஆஃப் தி ஃபைப்ரோபிளாஸ்டாக இருக்குது. அண்ட் இது வந்து என்னென்னா ஸ்டிமுலேஷன் ஆஃப் தி அதுக்கப்புறம் அல்கலைட் அண்ட் டிக்ரீசிங் தி செக்ரீஷன் ஆஃப் கொலாஜினேஸாக வந்து இருக்குது. இப்போ வந்து பேத்தோஜெனசிஸ் நம்ம கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா ஏர்லி OSMF இது வந்து இது இருக்குது கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில். அதுக்கப்புறம் ஏர்லி OSMFல வந்து பர்னிங் சென்சேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசி ஃபுட்டில் பீட்டல் லீஃப் பேலட், அதுக்கப்புறம் பீட்டல் லீஃப் அதுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறம் பிளிட்டர்ஸ் ஆஃப் பிளாலெட்டில் வந்து பிளிட்டர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அல்சரேஷன் ஆஃப் ஓரல் மியூக்கோசா, எக்ஸசிவ் சலைவேஷன் இருக்கும், ஆல்டர்டு டேஸ்ட் வந்து ஆல்டர்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜெரோஸ்டோமியா வந்திருக்கும், ஆல்டர் டேஸ்ட், எக்ஸசிவ் சலைவா, ஜெரோஸ்டோமியா. பீரியட் ஆஃப் த எக்ஸாமினேஷனில் வந்து வெசிகுலர் கேன் செக் தி பேலட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் பிட்வீன் தி எக்ஸ்கர்ஷன் 2 month to 1 year வந்து இதாக இருக்கும். இது வந்து ஃபோக்கல் வாஸ்குலர் டைல்யூஷன் ஆஃப் தி ஓரல் மியூக்கோசா டியூ டு தி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அதுக்கப்புறம் இரிட்டேஷனாக வந்து டியூ டு தி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இரிட்டேஷனாக இருக்குது. ஹிஸ்டோபெத்தாலஜியில் வந்து ஹிஸ்டோபெத்தாலஜி பார்க்க போகிறோம். ஹிஸ்டோபெத்தாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஹிஸ்டோபெத்தாலஜிக்கலி ஹைப்பர் பிளாஸ்டிக் எபித்தீலியமாக இருக்கும். ஜெக்ஸ்ட்ரா எபித்தீலியல் செல் வந்து இதாக இருக்கும். ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து மாடரேட் நம்பராக தான் இருக்கும். இன்க்ரீசிங் லிம்ஃபாட்டிக்ஸ் இன்ஃபில்ட்ரேஷனாக இருக்கும். அட்வான்ஸ்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஓரல் மியூக்கோசா பிகம் டு தி ஸ்லைட் அதுக்கப்புறம் வந்து ஒப்பேக்காக இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் ஒயிட் ஃபைப்ரஸ் பேண்ட் வந்து அப்பியர் ஆகுது. அண்டு சிமெட்ரிக்கலி அப்புறம் வந்து சிமெட்ரிக்கலி இன்வால்வ்டாக இருக்குது. பக்கல் அண்டு லேபியல் மியூக்கோசா அதுக்கப்புறம் இன்வால்வ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் பேண்ட் பால்பபிள் ஆஃப் த மியூக்கோசா. சாஃப்ட் பேலட் வந்து ஒயிட்டிஷ் அண்ட் டென்ஸ் ஃபைப்ரஸ் காசஸாக இருக்குது. ஃப்ளக்சுவேஷன் அண்ட் டீவியேஷன் ஆஃப் உல்வா நடக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் டீவியேஷன். சாஃப்ட் பேலட் வந்து இதாக இருக்குது, அந்த ஒயிட்டிஷ் லேயரில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது வந்து அதுக்கப்புறம் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃபேஷியல் பேலாராக இருக்கும், டென்ஸ் ஃபைப்ரஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பேப்பிலரி, அதுக்கப்புறம் வந்து டான்சில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கேஷனாக இருக்குது. டென்ஸ் ஃபைப்ரஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து டெரிகோ மேண்டிபுலர் ரஃபே அதுக்கப்புறம் இட் ரிடியூஸ் தி ஓப்பனிங் ஆஃப் த மவுத்தாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி டயக்ராம் பண்ணுறோம். ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் வந்துருக்கா. அதுக்கப்புறம் ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் வந்து இது வந்து அட்ரோபிக் எபித்தீலியலாக இருக்குது. அட்ரோபிக் எபித்தீலியமாக இருக்குது. ஜெக்ஸ்ட்ரா எபித்தீலியலில் வந்து ஹைலைனைசேஷன் இருக்குது. டென்ஸ் ஃபைப்ரஸ் கொலாஜின் ஃபைபர் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோக்கல் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து மியூக்கஸ் ஃபைப்ரஸ் ஷோ டீஜெனரேஷன். மசில் ஃபைப்ரஸ் ஷோ வந்து மசில் ஃபைப்ரஸ் ஷோ டீஜெனரேஷனாக வந்து இருக்குது. இப்போ வந்து ஹிஸ்டோபெத்தாலஜியில் வந்து சொன்னோம்ல, அட்ரோபிக் எபித்தீலியம் இருக்குது. பேலட்டல் ஷோவிங் ஆர்த்தோகெரட்டினைஸ்டு. பக்கல் மியூக்கோசா வந்து ஷோ பேராகெரட்டினைஸ்டாக இருக்குது. பேலட்டல் மியூக்கோசா ஆர்த்தோகெரட்டினைஸ்டு, பக்கல் மியூக்கோசா பேராகெரட்டினைஸ்டாக இருக்குது. இட் இஸ் வந்து அதுக்கப்புறம் மைட்டாட்டிக் ஆக்டிவிட்டி வந்து மைட்டாட்டிக் ஆக்டிவிட்டி நல்லாவே நடக்குது. சப் எபித்தீலியல் வந்து கேன் பி ஹிஸ்டாலஜிக்கலாக வந்து என்ன பண்ணுறோம்னா டிஃபைனபிள் ஸ்டேஜில் வந்து நம்ம நிறையா பார்க்கலாம். ஏர்லி ஸ்டேஜ், மாடரேட்டு, அட்வான்ஸ்டு. மார்க்கெட் எபித்தீலியல் அட்ரோபி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எபித்தீலியல் அட்ரோபி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து லூசிங் ஆஃப் த ரெட்டிரிஜஸில் வந்து என்ன பார்க்கலான்னா, என்னென்ன பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பேர்ல்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவில். ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் வந்து 18வது ஒன்று. 18னா ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ். இது வந்து சப் எபித்தீலியல் ஹைலைனைசேஷன் வந்து நடந்துட்டு ஜெக்ஸ்ட்ரா எபித்தீலியல் ஹைலைனைசேஷன் வந்து நடந்திருக்கு. டென்ஸ் பண்டில் ஆஃப் கொலாஜன் ஃபைப்ரஸ் இந்த கனெக்டிவ் டிஷ்யூன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேத்தோஜெனசிஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கிறோன்னா வந்து இப்போ வந்து அதுக்கப்புறம் அரிகானேட்டிஸ் போட்டோன்னா அல்கலைடு, ஃப்ளேவோனைட் இருக்குது, காப்பர் கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் ஷோவிங். அரிகானட்னால வந்து அரிகோலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஹைலைனைசேஷன் வந்து நடந்து அதுக்கப்புறம் வந்து ப்ராலிஃபரேஷன் ஆஃப் ஃபைப்ரோபிளாஸ்ட், இன்க்ரீஸ்டு கொலாஜன் ஃபைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ளேவோனைட் வந்து என்ன பண்ணா ஜானின், அதுக்கப்புறம் வந்து கேட்டின் வந்து இன்கிபிட் தி கொலாஜினேஸ் வந்து இன்கிபிட் பண்ணி ரெடியூஸ்டு தி பிரேக் டவுன் ஆஃப் கொலாஜினை வந்து பிரேக் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணுது, கொலாஜினை வந்து அதிகப்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து காப்பர் வந்து இன்க்ரீசிங் தி சால்யூபிள் காப்பர் இந்த சலைவா. அதுக்கப்புறம் வந்து இஸ் ரெகுலேட்டட் டு தி சிஸ்டிக் அண்ட் ஆக்சிடேஸாக மாறி இன்சால்யூபிள் கொலாஜன்ஸாக மாறுது. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா
என்னன்னா ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸும் அது எக்ஸ்ட்ரா எபித்திலியல் ஹையலைசேஷனில் வந்து ரப்ச்சர் ஆகி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஆப்ளிட்டரேட்டட் அண்ட் ரெடியூஸ் த பிளட் வெசல் ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிப்ளீஷன் ஆஃப் த கிளைகோஜனாக மாறி அதுக்கப்புறம் வந்து கிளைகோஜனாக மாறி அந்த மியூக்கஸ் இந்த ஃபைப்ரோஜன் டீஜெனரேஷன் வந்து நடக்குது. இந்த மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் வந்து ஸ்காரிங் வந்து நடந்து இதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரோனலைட்டட் த லிமிடேஷன் ஆஃப் தி மவுத் ஓப்பனிங் வந்து இது பண்ணுது. இப்போ ஸ்டேஜிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டேஜிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதுக்கப்புறம் டிஎஃப்எம் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க, ட்ரிஸ்மஸ். அதுக்கப்புறம் டிஎக்ஸ் வந்து ட்ரிஸ்மஸ் டிஎஃப்எம் ஸ்டேஜ்னு இருக்குது. இது வந்து ட்ரிஸ்மஸ் குட் நாட் பி அசஸ்டு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கன்ஃபியூஸ்டு, அதாவது குட் நாட் பி அசஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து ட்ரிஸ்மஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இனிஷியல் டிஸ்டன்ஸ் வந்து 36 mm வந்து நம்ம வந்து திறக்கலாம். 3 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் வந்து திறக்கலாம். அதுக்கப்புறம் T1ல் வந்து 2 அதுக்கப்புறம் 26 to 35 சென்டிமீட்டர் வரைக்கும் திறக்கலாம், மில்லிமீட்டர் வரைக்கும் திறக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இன்டர் இன்செஷன் டிஸ்டன்ஸ் வந்து 15 to 25 வரைக்கும் இருக்கும். 26 to 35, அதுக்கப்புறம் வந்து 15 to 35. அதுக்கப்புறம் வந்து T3ல் வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் வந்து 15 வந்து மைனஸ் ஆகுது. அதுக்கப்புறம் TEயில் வந்து என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் என்க்ளோஸ்டு ஸ்டேட்டாக மாறி ஒரு கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் அதுக்கப்புறம் ஆன்டீரியர் வந்து அதுக்கப்புறம் வந்து பொட்டன்ஷியல் லாஸ் ஆஃப் ஆன்டீரியர் வந்து இது பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த அதுக்கப்புறம் E1 அதுக்கப்புறம் 0ல் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 41 mm ஓப்பனிங்கு. T0 TE1 வந்து 36, TE2 வந்து 20, அதுக்கப்புறம் வந்து 25 to 35, இது வந்து 25. இப்படி தனியாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து ஃபைப்ரஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து நம்ம ஃபைப்ரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து F0, FX, F1, F2, F3, F4. நோ சைன் ஆஃப் ஃபைப்ரஸ் குட் நாட் பி அசஸ்டு டியூ டு தி சிவியர் ட்ரிஸ்மஸ். அதுக்கப்புறம் வந்து F1 வந்து பர்னிங் சென்சேஷன் ஆஃப் த மவுத். F2 வந்து அதுக்கப்புறம் மாடல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மார்பிள் லைக் ஆஃப் த ஓரல் மியூக்கோசா மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஃபைப்ரோசிஸ், நோ சைன் ஆஃப் ஃபைப்ரோசிஸ் குட் நாட் பி அசஸ்டு இன் த அதுக்கப்புறம் டியூ டு த சிவியர் ட்ரிஸ்மஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பர்னிங் சென்சேஷன் ஆஃப் த மவுத்தாக F1 வந்திருக்கும். F2ல் வந்து மார்பிள் அண்ட் மோல்டட் அண்ட் மார்பிள் லைக் ஓரல் மியூக்கோசாவாக இருக்கும். F3ல் வந்து அதுக்கப்புறம் வந்து பேல் ஓரல் மியூக்கோசா ஃப்ரீம் ஆஃப் அட்டாச்டு இன் தி அண்டர்லைங் டிஷ்யூ. அதுக்கப்புறம் திக்கனிங் ஆஃப் த ஃபோக்கனிங் அதுக்கப்புறம் பில்லராக இருக்கும். இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டங்கன் அதாவது வாய் வந்து கொஞ்சம் ஸ்டன்கன் ஃபைப்ரோசிஸாக மாறி ஒரு பட்டாக மாறும். இது வந்து ஒரு ஸ்மால் உல்வா வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதுக்கப்புறம் டங்க் வந்து அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டங்க் மூமெண்ட் வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எம் வந்து மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, அதுக்கப்புறம் எம் வந்து மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நோ சைன் ஆஃப் மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் M0 வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் குட் நாட் பி அசஸ் இந்த டியூ டு த சிவியர் ட்ரிஸ்மஸ் லீஷன் ஆஃப் த கொஸ்டின். அதுக்கப்புறம் 0 அதுக்கப்புறம் Pன்னு இருக்குது 0, அதுக்கப்புறம் லீஷன் இன் தி கொஸ்டின். அதுக்கப்புறம் P வந்து MP வந்து அசோசியேட்டட் இன் தி ஓரல் பெத்தாலஜிக்கல் மெலிக்னன்ட். M1 வந்து ஹிஸ்டாலஜிக்கலி எவிடன்ஸ் ஆஃப் தி டிஸ்பிளேஷியா. M1A வந்து லோ கிரேடு, M1B வந்து ஹை கிரேடு, M2 வந்து ஹிஸ்டோபெத்தாலஜிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹிஸ்டோபெத்தாலஜிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்குது. இதெல்லாம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேஜஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேஜஸில் வந்து அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1ல் வந்து ஸ்டொமடைட்டிஸ், அதுக்கப்புறம் வெசிகுலேஷன் வந்து நடக்குது. ஸ்டேஜ் 2ல் வந்து மாட்ரேட் OSMF இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரஸ் பிளான்ச்சிங் வந்து நடக்குது. மார்பிள் லைக் அப்பியரன்ஸில் இருக்கும். ரெடியூஸ்டு மவுத் ஓப்பனிங்காக இருக்கும். சிவியரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சீகோலே ஆஃப் தி OSMF-ஆக இருக்குது. லூகோப்ளேக்கியா, அதுக்கப்புறம் எரித்ரோப்ளேக்கியா, அதுக்கப்புறம் வந்து எரித்ரோப்ளேக்கியா 25%, அதுக்கப்புறம் வந்து ஹியரிங் டிஃபிகல்ட்டி, இது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் கிரேடிங் ஆஃப் தி மவுத் ஓப்பனிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸ்டேஜ் 1 வந்து 35 mm பார்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் வந்து 25 to 35. அதுக்கப்புறம் வந்து மினிமைஸ் தி இன்செஷன் மவுத் ஓப்பனிங்கு. ஸ்டேஜ் 2 வந்து மேக்ஸிமம் இன்டர் ஓப்பனிங் மவுத் ஓப்பனிங் வந்து 5, அதுக்கப்புறம் வந்து 5 to 15 இருக்கும். ஸ்டேஜ் 5 வந்து 5 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து மொத்தம் எத்தனை டைப்பாக பிரிக்கலாம்னா வந்து 3 டைப்பாக பிரிக்கலாம். இது வந்து ஃபிசிக்கல் மேனேஜ்மெண்ட், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஃபிசிக்கலில் வந்து
அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சஸ் டு தி டிஷ்யூ ஓப்பனிங், அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் மெடிக்கலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டு, விட்டமின்ஸு, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, கார்டிகோஸ்டீராய்டு, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டியோலைட்டிக்ஸ் இதெல்லாமே போட்டுக்கலாம். சர்ஜிக்கலில் வந்து மெயின்டைன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ட்ரிஸ்மஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரஸ் ஏரியாவை வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து லீடிங் டு தி ஸ்கார், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்காரிங் ஃபைப்ரஸை வந்து இது பண்ணலாம், இது சர்ஜரி பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் த ஹேபிட் அண்ட் நியூட்ரியன்ட் சப்ளிமெண்ட் கேன் பி டன். அதுக்கப்புறம் மாடரேட் ஸ்டேஜில் வந்து அதுக்கப்புறம் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஷுட் பி, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராலீஷன் இன்ஜெக்ஷன் டியூ டு தி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணலாம். அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து சர்ஜிக்கல் தான் நம்ம பண்ண முடியும். இதுதான் வந்து ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸோடது.